தலைப்பை சொல்றதுக்குலாம் இப்ப நேரமே இல்ல. ஏன்னா அண்ணன் இப்ப அவ்வளவு பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கேன். எங்கடா இப்ப அவ்வளவு பரபரப்பா கிளம்புறேன்னு கேட்டீங்கன்னா, நேத்து சொன்ன மாதிரி இன்னைக்கு வெடப்பு மேட்ச் நம்பர் 1. காலையில 7 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டேன். சரி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போடுமேன்னு படுத்தேன். அவ்வளவுதான் மணி 8 ஆயிருச்சு. அப்புறம் பட்டு உட்காந்து 2 வாழைப்பழத்தை வெட்டி ஓட்ஸ் கூட உட்காந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி இன்னைக்கு விடுமுறை நாளா இருக்கு, பஸ் ஏறனோட சீட்டு கடிச்சிரும் நினைச்சு தப்பு கணக்கு போட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு ஃபுல்லா ஸ்டாண்டிங் தான். நீங்க நல்லா இந்த விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. பரபரப்பா கிளம்புறப்ப மட்டும் தான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டே போயிருவோம். நான் அந்த மாதிரி தான் நீங்க டைட்ஸை மட்டும் போட்டு போயிட்டேன், ஷார்ட்ஸை மறந்துட்டேன். ஆனா அதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எங்க டீம்ல லோக்கல்ல இருந்து வர பசங்களே சில பேர் லேட்டா வருவானுங்க. அதுல இருக்கிறதுல லேட்டா வரவங்கிட்ட டவுசரை வாங்கி மாட்டிக்கினேன். அண்ட் இன்னைக்கு மேட்ச் எப்பறா போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி ஒன்னும் குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. நிறைய கோல், நிறைய அசிஸ்ட், நல்லா தான் ப்ளே பண்ணோம். மேட்சை முடிச்சுட்டு வெளில போலான்னு பார்த்தா கேட்ட பூட்டி வச்சிட்டாங்க. சிவர் ஏறி தாவி குதிச்சு தான் போனோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம ஃபேவரட் ரோஸ் மில்க போட்டு வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டுலான்னு பார்த்தேன். ஆனா நம்ம வீட்டுல சோறு அப்பதான் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. அது வரைக்கும் நம்மளால பொறுக்க முடியாது. அதனால கலைவண்ணத்தை காட்டி காஃபியை போட்டு குடிச்சிட்டு லப்பட்டப்பல முடிக்க வேண்டிய ஒரு சில வேலை. அதை முடிச்ச உடனே நம்மளால குட்டி கொஞ்சம் வந்தாப்ல. அவன் கூட பேசி முடிச்ச உடனே சோறு ரெடி. சாப்பிட்ட உடனே சீக்கிரமா படுத்துட்டேன். அது ஏன்னா நாளைக்கு திரும்ப இன்னொரு மேட்ச் இருக்கு. நாளைக்காச்சும் காலைல சீக்கிரமா எழுந்திருக்கணும். அப்புறம் அவ்வளவுதான், வேற என்ன. நாளைக்கும் மறக்காம வந்துருங்க. தொடர்பில் இருக்கவும்.